பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய், பாசுமதி அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு நெய், ஒரு கரண்டி நெய் போட்டாச்சு. லவங்கம், பட்டை, பிரியாணி இலை, எல்லாம் போட்டு இப்போ எண்ணெயில் வதக்கி எடுத்துடணும். புதினா, மல்லி இலை, பட்டை, லவங்கம் போட்டு புதினா இலை, மல்லி இலை போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், இப்படி நல்லா கட் பண்ணி வச்சு ஒரு 5 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கூட அதில் பச்சை மிளகாய், நல்லா செந்நிறமாக வதங்கிடணும். இப்படி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி ஒரு கப்பு தயிர் போடணும். தயிர் போட்டு நல்லா கிளறி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் இப்படி அடிப்பிடிக்க அதை நல்லா கிளறி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் பிரியாணி. இப்போ கறி போட போகிறோம். இறைச்சி, இறைச்சி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சால்ட்டு தேவைக்கு,
இறைச்சி போட்டாச்சு. இப்போ இது நல்லா வேகணும். குக்கரில் வச்சு நல்லா ஒரு 4 விசில் 5 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அப்புறமேட்டு தான் ரைஸ் போடணும். அருமையான பீஃப் பிரியாணி ரெடி ஆச்சு. பாஸ்மதி ரைஸில் செஞ்சாச்சு. நல்லாயிருக்கு. பீஃப் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் செஞ்சது சூப்பராக இருக்குது. பீஃப் பிரியாணி சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட். பாய் வீட்டு பீஃப் பிரியாணி மாதிரியா இருக்குது.